நீ எந்த பாரதியை சொல்ற? ஆமா, சுப்பிரமணிய பாரதி எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்போ? ஏண்டா ஏண்டா அவர் பிறந்ததெல்லாம் தெரியாம நீ எல்லாம் தமிழனா இருக்கிற? டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி 1882ஆம் வருஷம். இன்னைக்கு அந்த மகாகவியோட பிறந்த நாள். எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். அதனால யார்கிட்ட பேசுறதுன்னு கவனமா பேசு. பாரதியார் பிறந்த அதே டிசம்பர் 11 பிறந்துட்டா நீங்க பாரதியார் ஆயிட முடியுமா? திமிரா பேசாத சார். நீங்க சொல்ற பாரதியாரே இங்க வந்து டிஃபன் சாப்பிட்டாலும் 2வது கப் சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்கணும் சார். நில்லையாயும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இட்லி தோசைக்கு விலை பட்டியல் போட்டிருக்கல? ஆமா. சாம்பாருக்கு தனியான எங்க எழுதி வச்சிருக்கிற? எனக்கு என்ன கன்னடம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? ஜனங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா நீ எழுதி வச்சிருக்கணும். இல்லாட்டி நீ சாம்பாருக்கு எப்படி தனியா துட்டு கேட்கலாம்? நான் விட மாட்டேன். கோர்ட்டுக்கு போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக சொல்லு. எவ்வளவு அசட்டையா பேசுறானுங்க பாருங்க சார். ஏன் எல்லாரும் ஜடமாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உரிமைக்கு குரல் கொடுக்கிறது நம்முடைய ஜீவாதார உரிமை. ஏ தமிழா, ஒரு இட்லிக்கு ஒரு வாளி சாம்பார், இரு இட்லிக்கு இருவாளி சாம்பார். இது வழி வழி வந்த தமிழன் கணக்கு. ஏன் விளங்கவில்லை உனக்கு? எக்ஸ்ட்ரா கேட்கிறாயே அதற்கு? சாம்பாருக்குமா ரேஷன்? தாங்குமா நேஷன்? சட்டப்படி எதையும் தட்டி கேட்பதில் நான் இன்னொரு சேஷன். நுகர்வோர்களின் உரிமைக்காக நான் போடுவேன் எதிர் நீச்சல். நீ ஒரு நீர்க்குமிழி, நான் புயற்காற்றுக்கும் பயப்படாத நாணல். வெற்றி எனக்குத்தான், வேண்டுமானால் போட்டுப்பார் பூவா தலையா. சர்வர் சுந்தரமே, முதலாளியோடு சேர்ந்து பாடாதே டூயட். இங்கு எடுபடாது உங்கள் தில்லுமுள்ளு. நுகர்வோர்களே, நமக்கு மனதில் உறுதி வேண்டும். வாருங்கள், அரங்கேற்றம் செய்வோம் அபூர்வ ராகங்களை. நம் உரிமைக்கு வானமே இல்லை. நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு நம் உரிமைக்கு